29 29 11 11 1987 1987 விடிஞ்ச நைட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கம்மா 1:20 AM. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்கம்மா. 1:20 AM அம்மா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சனிக்கிழமை நைட்டுங்கம்மா. பிறந்த இடம்? பிறந்த இடம் நாமக்கலுங்கம்மா. நாமக்கல். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி கும்பராசிங்கம்மா. லக்னம் சிம்ம லக்னம். லக்னம் டவுட்டுங்கம்மா. சிம்ம லக்னங்கம்மா. கும்பராசி. என்ன நட்சத்திரம்மா? ஏம்மா 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி பிறந்தா 29ஆம் தேதி நைட்டா? 29 நைட்டுங்க சார். 29ஆம் தேதி நைட்டுனா 30ஆம் தேதி தானே கணக்கு? இல்லை 28 நைட்டு 29 விடிகாலைங்க. 28 அப்போ 29 விடிக்காத்தால. ஆமாங்க சார். என்ன கிழமை சொன்னீங்க? இந்த மாதிரி இரவு நேரத்தில் தான் கொஞ்சம் குழம்பிடும். சிம்ம லக்னமே டவுட்டாக இருக்கு இல்லையா? ஆமாங்க. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை விடிகாலைங்க. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை விடிய காத்தால. கொஞ்சம் இருங்க, அந்த இதை மட்டும் பார்த்துக்கிறேன். சனிக்கிழமை நைட்டு தான். ஏமா இருக்கிற லக்கண குழப்பம் போறாதுன்னு முதல் ஜாதகரே இப்படி லக்கண குழப்பத்தில் வந்திருக்கிறீங்க. நேற்று நடத்தின லைவும் இன்றைய தமிழக முதல்வர் கடக லக்கணமா சிம்ம லக்கணமானு போட்டு அப்படியே பின்னி பெனாஞ்சு அந்த லைவ் போச்சு. ஆமாங்க சார், பார்த்தேங்க சார். நானும் பார்த்தேங்க சார். நீங்களும் பார்த்தீங்களா? எனக்குன்னே வருவீங்களான்னு நான் அடிக்கடி கேட்குறேன்ல, அந்த வடிவேலுக்கு இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாருங்க, உங்க மகன் கூட ஒரு நிமிஷத்துல லக்கணம் மாறுது. ஆமாங்க சார். அதான் எனக்கு. அவன் இதுல இருக்காங்க சார், ரெனால்ட் நிசான் கார் கம்பெனில இருந்தாங்க சார் ஃபர்ஸ்ட். எங்க இருக்கிறாரு? சூரியன் சனி சுபத்துவமா இருக்குது. கார் கம்பெனில இருக்கிறாரா? கார் கம்பெனில இருந்தாருங்க சார். புதன் திசை ஆரம்பிச்சோடனே இதுக்கு இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா வந்துட்டாரு. டிமார்ட்டுக்கு மேனேஜரா வந்துட்டாரு. அளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் உங்களை மாதிரி சகோதரிகள் இல்லத்தரசிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன்ன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். உண்மையாலுமே உங்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருங்க சார். உண்மையிலேயே அந்த லக்கண குழப்பம் எனக்கு என்னன்னா, 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் நாமக்கல்ல அவர் இல்லைன்னா சிம்ம லக்கணம். ஆமாங்க சார். நாமக்கல் அவர் இல்லைங்க சார். அவர் இந்த கொரோனா டைம்ல தான் 2 மாசம் வீட்டுல இருந்தாருங்க சார். சனி தசை கேது புத்தியில அவர் 19 வயசுலயே போயிட்டாருங்க சார் கம்பெனிக்கு. எந்த ஊர்ல இருக்கிறார்? இப்போ பூனேக்கு போயிட்டு வந்துட்டாருங்க சார். சென்னை இருந்தாருங்க சார். பூனே போயிட்டாரா? பூனே போயிட்டு இப்போ சென்னையில் சிம்ம லக்னம் தான். சிம்ம லக்னம் தான். கொஞ்சம் வேணா நேரம் ஒரு 5 நிமிஷம் பின்னாடி போகலாம், முன்னாடி வராது. சரிங்க சார். சரி. சிம்ம லக்னம் தான். வெளிநாடு வெளிமாநிலம். என்னுடைய 8-12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் தூர இடங்கள்ல பூனே போயிட்டாரு, வடக்க போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு குரு வடக்கு வடகிழக்கை குறிக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இன்னொன்று சனி தசை இந்த அமைப்புகளில் புதன் தசையிலலாம் நீடிச்சு இருப்பார். புதன் தசை அமைப்புகளிலே சர வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வடக்கு அனுப்பணும்னு தானே சொல்கிறேன். சரிங்க சார். அப்போ அந்த கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அதனால புதன் தசையில் இப்போ சுக்கிர பக்தி நடந்து முடிஞ்சு போச்சு. சூரிய பக்தி சந்திர பக்தி இப்போ ஆரம்பிக்க போது சூரிய பக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க. வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ல தான்மா செட்டில் ஆவார். என்ன கேட்கணும் அவருக்கு? குழந்தை பாக்கியம் இப்பதாங்க சார் ஒன்று டவுட்டா இருக்குங்க சார். அதுதான் சரி இருக்குமா. மருமகளுக்கு என்ன ராசி? மருமக தனுசு ராசிங்க சார். மருமகளுக்கும் தனுசு ராசி 2 பேருக்குமே அட்டமத்த சனி ஜென்ம சனி போன்ற அமைப்புகள் இல்லை. புதன் தசையில சந்திர பக்தி நல்லா இருக்கே. புதன் தசை சந்திர பக்தி உங்களுக்கு கோணத்துல தான் இருக்கு. சரிங்க சார். புதன் தசை சந்திர பக்தியும் நல்லா இருக்கு. சூரியன் என்னதான் இருந்தாலும் குரு பாக்குறாரு, சனியோட சேர்ந்திருந்தா கூட. ஆமாங்க சார். ஒரு 2 டிகிரி பாக்குறாரு. 2 டிகிரி அதுல பாக்குறாரு. அப்ப புதன் தசையில சூரிய பக்தி சந்திர பக்தி செவ்வாய் பக்தி ராகு பக்தி இந்த 4 அமைப்புகளும் உங்க மகனுக்கு அட்டகாசமா இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். குழந்தை பாக்கியம் இருக்கும், வீடு வாகன அமைப்புகள் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்னன்னா, ஒன்று பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லைன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். கணவன் மனைவி ஆக வேண்டும், அப்புறம் அப்பா அம்மா ஆக வேண்டும், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்கணும், அப்புறம் நானே சம்பாரிச்சு நல்லா கார் வச்சு என் புருஷனை நல்லா வச்சுக்கணும், பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணும். இவ்வளோதான் லைஃப். இந்த 4 பாயிண்ட்ல தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் நல்லா வச்சுக்கணும். இவ்வளோதான். ஆமாங்க சார். இந்த அமைப்பு யோக தசா புக்திகள் நடக்கும்போது கண்டிப்பா நடக்கும். சூரியன் சனி சேர்ந்திருக்கிறது நான் என்ன பலன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவருக்கு அப்படித்தான் இருக்கும். சூரியன் சனி சேர்ந்தா என்ன? அந்த அப்பா விட்டு பிரிஞ்சு தானங்க சார் இருக்காரு அப்பா. அப்ப அதாங்க சார் சனி தசை கேது புத்தியிலே போயிட்டாரு. நான் என்னோட விதிகளை அப்படியே நிரூபிக்கிறீங்களா? நான் ஒண்ணுமே சொல்லலை. நான் உங்ககிட்ட கேட்டேன் சூரியன் சனி சேர்ந்தா என்னன்னு. அடுத்த பலனை நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இவ்வளவுதான். ஆனாலும் தகப்பன் இருப்பாரு. ஏன்னா சூரியன் சனியை குருவாக்குது. அதைத்தான் நான் பாபத்துவம் சுபத்துவம்னு சொல்றேன். இந்த சூரியன் சனி குரு பார்வை இன்றி இருந்தால் தகப்பன் இழப்பு. தகப்பன் உயிரோட இருக்க மாட்டார்.
தகப்பன் இப்ப நல்லா இருக்காருங்க சார். தனியா அவர் நல்லா இருக்கோம், இருக்கிறாரு, நாங்க தனியா கொஞ்சம் இருக்கோம், அவங்க தனியா பிரிஞ்சிருக்கிறாரு, இருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா. அந்த அமைப்புகள் இன்னொன்று வாழ்நாள் முழுக்க தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உங்க பையனுக்கும் ஏதாவது ஒன்று அப்படி இப்படித்தான் வரும். உங்க மேல கொஞ்சம் பாசமா இருப்பார். சரி 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 உங்க மேல கொஞ்சம் பாசமா இருப்பாரு. சூரியன் சனி சேர்ந்தா 40 வயசாச்சு, முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். ஏம்மா இப்ப நீங்க உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்க போது, கவலைப்படாதீங்க. புதன் தசை சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்தி போன்ற அமைப்புகள் இவருக்கு நன்றாகவே இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 5-6 வருஷங்கள் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. புதன் தசையில இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு புக்தி, குரு புக்தி வரைக்குமே இவருக்கு நல்லா இருக்கும். திருப்பி சனி புக்தியில தான் ஏதாவது ஒரு செட்பேக்ஸ் வரும். இவர் நாமக்கல்லுக்கு திரும்ப வரமாட்டார். செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம்னா தூர இடங்கள்ல வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. இவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகம், கவலைப்படாதீங்கம்மா. கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு, நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றியம்மா. வணக்கம், குருஜி நேரம்.